வணக்கம் திரு பாண்டே. நேற்று ஒரு பெரிய பட்ஜெட், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி அவர்கள் கூட பாராட்டு தெரிவித்திருக்கிறார். பல்வேறு தரப்புகளிலிருந்து மிகவும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திய பட்ஜெட்டாக இருந்தது. ஆனா இது பொருளாதார நிபுணர் சற்று நேரத்திற்கு முன்பு சொல்லும் போது பெரிய பாசிட்டிவும் இல்ல, பெரிய நெகட்டிவும் இல்ல, ஒரு நடுத்தரமான பட்ஜெட்டா இருக்கு, ஒரு வழக்கமான ஒரு பட்ஜெட்டா இருக்கு அப்படிங்கிற கருத்து இங்க பதிவு செய்யப்பட்டிருந்தது. பல்வேறு அரசியல் தலைவர்கள் இதுல குறிப்பா வருமான வரி சார்ந்த விஷயங்கள்ல பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் வறட்சி நிவாரணம் சார்ந்த சில அறிவிப்புகள் கிடைக்கவில்லை அப்படிங்கிற வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார். சோ ஒட்டுமொத்தமா இந்த பட்ஜெட் அதை குறித்து வந்திருக்கக்கூடிய அரசியல் சார்புள்ள ரியாக்ஷன்ஸ் இதை நம்ம எப்படி பார்க்கிறது, உங்களுடைய பார்வை? நம்ம எல்லா பொருளாதார நிபுணர்கள்ட்டையும் அரசியல் பிரமுகர்கள்ட்டையும் பேசின போது நமக்கு நேற்று முழுக்க பேசினதுல கிடைச்ச விஷயம் பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு மிக்சட் ரியாக்ஷன் இருக்குது. பாசிட்டிவ் கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது பொருளாதார வல்லுநர்கள் ஆஸ் வெல் அஸ் அரசியல் தலைவர்களுடைய பார்வையா இருக்குது. முதலமைச்சருடைய அறிக்கை எடுத்துக்கங்க, அதிமுக பொதுச்செயலாளர் அறிக்கை எடுத்துக்கங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் அறிக்கை எடுத்துங்க, எல்லாருமே செயல் தலைவர் திரு ஸ்டாலின் எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிகமான விஷயங்கள் பாசிட்டிவா கொடுத்து நெகட்டிவான விஷயங்கள் கொஞ்சம் குறைய கொடுத்துருக்காங்க. அந்த நெகட்டிவான விஷயங்களும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னமும் நல்லது செஞ்சிருக்கலாம், இன்னமும் எங்களுக்கு நிதி அதிகமா ஒதுக்கிருக்கலாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளா தான் வந்திருக்கு தவிர விமர்சனங்களா வரல. இப்ப ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷன் அப்படி நம்ம எதை பார்க்க முடியும் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு சரியில்லை, என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இது நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லி நெகட்டிவா இருந்துச்சுன்னா அது ஒரு மோசமான ஒரு பட்ஜெட்டா பார்க்கலாம். ஆனா விமர்சனம் பண்ணிருக்கக்கூடியவங்க கூட இடதுசாரி கட்சிகளை தவிர, இடதுசாரி கட்சிகள் நல்ல ஒரு கடுமையான விமர்சனம் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எல்லாம் பலன் தராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அரசியல் கட்சிகளுக்கு 2000 ரூபாய் நன்கொடை உட்பட பல்வேறு விஷயங்கள் அவங்க விமர்சனம் பண்ணிருக்காங்க. அது புரிந்து கொள்ளக்கூடியது, அவங்களுடைய கருத்துல சாராம்சம் இல்லாம இல்ல. ஆனால் மாடரேட்டா இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள், மம்தா பானர்ஜி கடுமையா எதிர்க்கிறாங்க, வெகமண்டா இடதுசாரிகளை விட அதிகமா கூட எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஒருவர். அந்த மாதிரி ரொம்ப கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா அதிமுக மாதிரி திமுக மாதிரி பாஜக கூட பெரிய ஒட்டோ உறவோ இல்லாதவங்க கூட வர இருக்கிறது. மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு வைகோ அவர்களும் சரி பாத்தீங்கன்னா உள்ள ஃபுல்லா முழுக்க பெரும் 99% சாதகமான அம்சங்கள் மட்டுமே பட்டியலிட்டு இருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனம் கூட ரெண்டும் சேர்ந்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த நடுவுல இருக்கக்கூடிய இடதுசாரி வலதுசாரி ரெண்டு பக்கம் போகாம நடுவுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் இது சாதகமான அம்சமா பாக்குறாங்க. பாதகமான அம்சமா பார்க்கக்கூடியது கூட எதிர்பார்ப்புகளா தான் இருக்குது. பொருளாதார வல்லுநர்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம்னா, இது நல்ல பட்ஜெட்டா கெட்ட பட்ஜெட்டாங்கிறத தாண்டி இது ஒரு தைரியமான பட்ஜெட் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தா இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே பேசுறோம், திரு புகழேந்திரர்கள் குறிப்பிட்டாங்க, எல்லாருமே குறிப்பிட்டாங்க, இதுல ஈர்க்கும்படியான அம்சங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கறத எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அதை எப்படி அவங்க பாக்குறாங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த நாட்டுல இன்னைக்கு 5ல் ஒருத்தர் வாக்களிக்க போறாரு. உத்தரப்பிரதேசம் உட்பட 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்குது. இதுல 123 கோடி பேர்ல கிட்டத்தட்ட 25 கோடி பேருக்கு மேல வாக்களிக்க போறாங்க. அப்ப அவங்களெல்லாம் ஈர்க்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு சோப் அவங்க போட்டிருக்கலாம். ஆனா அப்படி போடாம இருந்தது ஒரு தைரியமான பட்ஜெட் அப்படின்னு காட்டுறாங்க. எல்லாருமே இந்த வருமான வரி உச்சவரம்பு ஒண்ணுமே இல்ல, 5 லட்சத்து வரைக்கும் கணக்கு வருமானம் கிடையாது, ஒரு வரி போட்டிருந்தா இன்னைக்கு இந்தியால ஒரு ஊடகம் கூட பாக்கி இல்லாம ஆஹா ஓஹோ அற்புதமான பட்ஜெட் எல்லாருமே சொல்லியிருக்க போறாங்க. ஆனா அப்படி ஒரு விஷயம் வேண்டாம். ஏன்னா டாக்ஸ் நெட்வொர்க்கை கூட்டுறதுதான் நம்முடைய அல்டிமேட் நோக்கமே தவிர, ஒரு பொருளாதார நிபுணருடைய பார்வையிலிருந்து நான் சொல்றேன், அவங்க சொல்லக்கூடிய கருத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு டாக்ஸ் நெட்வொர்க்கை கூட்டுறதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசுக்கு ஒரு நிர்வாகத்துக்கான அடையாளமா இருக்குமே தவிர, அதுல இருந்து வெளியில எக்ஸாம் பண்ணி போறது நல்லா இருக்காது. நாளைக்கு வரிகளை குறைச்சிக்கலாம், வரி கட்ட வேண்டாம்னு சொல்லிக்கலாம், வரிகளை வேற விதங்கள்ல மாத்திக்கலாம் சொல்லிக்கலாமே தவிர நெட்வொர்க்ல அவங்களை விடுவிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதா ஒரு உண்மையான ஒரு ஆய்வுக்குரிய விஷயமா, ஒரு பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்குங்கனால இந்த 10% இருந்து 5% குறைச்சிட்டு அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. ஆனா எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை ஆஹா நம்ம இந்த மாதிரி 5 லட்சம் கொடுத்துட்டோம்னா ஊரே பாராட்டும். ஆனா அப்படி பாராட்டுவாங்கன்னு தெரிஞ்சும், அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும், தேர்தல் வரப்போதுன்னு தெரிஞ்சும் அந்த மாதிரி பண்ணாம இருக்கிற ஒரு தைரியமான விஷயம் பாக்குறாங்க. இது வருமானத்தை கூட்டுறதுக்கான வழி இருக்குன்னு பாக்குறாங்க. பொருளாதார வல்லுநர்கள் பெரும்பாலும் விமர்சனம் பண்ணக்கூடிய திரு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் நிதியமைச்சராக இருந்த திரு சிதம்பரம் உட்பட பலர் வைக்கக்கூடிய ஒரே விமர்சனம், வேலை வாய்ப்புகள் பற்றிய எந்த தகவலும் இல்லை. அவுட்கம் பட்ஜெட் அப்படின்னு முன்னாடி சிதம்பரம் ஒரே ஒரு விஷயம் ஒரு வருஷம் தாக்கல் பண்ணாரு. அப்ப என்ன நடந்திருக்கு, கடந்த ஆண்டு பட்ஜெட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற பற்றின விளக்கமும் அவங்க கொடுத்தாங்க. அப்ப எந்தெந்த துறையில எவ்வளவு வேலை வாய்ப்புகள் விஷயத்த சொன்னாங்க. இந்த முறை 2.5 ஆண்டு காலமாக இவங்க 3 பட்ஜெட் போட்டும் கூட வேலை வாய்ப்புகள் பற்றி ஒரு வார்த்தை சொல்ல, இளைஞர்களுடைய திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட், வேற விஷயங்கள், அவங்களுடைய ஆண்டர்பிரனர்ஷிப், கிராம நிர்வாகம், பல்வேறு விஷயங்கள்ல அவங்க முன்னேற்ற பாதைக்கான முதலீடுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், நிதி நிர்வாகம் இருந்தாலும் வேலை வாய்ப்பு எவ்வளவு கிடைச்சது அப்படிங்கிற பத்தி ஒண்ணுமே இல்ல. சில அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் நமக்கு பொருளாதார சொல்றது என்னன்னா, கடந்த ஆண்டு தான் இந்த 2016 தான்
இந்த கடையில லாஸ்ட் 10 வருஷத்துல வேலை வாய்ப்பு உருவாக்குனதுல ரொம்ப மோசமான ஆண்டு சொல்லி சொல்றாங்க. வெறும் 65,000 புதிய வேலை வாய்ப்புகள் தான் உருவாக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் சொல்லுங்க. இது பத்தி அதிகாரப்பூர்வமான டேட்டா நம்மகிட்ட இல்ல. இது மேல் மட்டத்துல நிர்வாகத்துல நல்ல அனுபவம் கொண்ட பிளஸ் இந்த பொருளாதார நிபுணத்துவம் கொண்ட சிலர்கிட்ட பேசும்போது சொல்லப்பட்ட விஷயம். அதனாலதான் திரு சிதம்பரம் அவர்களும் திரு மன்மோகன் சிங்கும் உடும்பு பிடியா பிடிச்சுக்கிட்ட விஷயம் இந்த வேலை வாய்ப்பு எவ்வளவுங்கிறத சொல்லுங்க அப்படின்னு. பட்ஜெட்ல அதை பத்தி சொல்லப்படாத விஷயம் அதுதான். அருண்ஜேட்லிட்ட பல முறை கேட்கிறாங்க. அவர் பொதுத்துறை நிறுவனமான டிடிக்கு தனிப்பட்ட பேர்ல பேட்டி கொடுக்கும்போது சரி, இல்லாட்டி பிஐபி மூலமா ஒட்டுமொத்த மீடியாவும் சந்திக்கும் போது சரி, எல்லாருமே கேட்ட விஷயம் வேலை வாய்ப்பு என்ன வேலை வாய்ப்பு என்ன. அதுக்கு அவர் பதில் ஒரு இடத்துல கூட கான்கிரீட்டா நேரடியா ஸ்ட்ரைட்டா சொல்லாம மாறி மாறி இந்த மாதிரி எல்லா முதலீடுமே வேலை வாய்ப்புக்கான உத்தரவு தானே. கிராம பொருளாதாரத்துல இருந்து நகர பொருளாதாரத்துல இருந்து இளைஞர் திறன் மேம்பாடு எல்லாமே வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியதான் சொல்றாரு. வேலை வாய்ப்பு எவ்வளவு உருவாக்கப்பட்டது எவ்வளவு உருவாக்கும் சொல்ல. இதற்கு முந்தைய ஐக்கிய முற்போக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை பொறுத்தளவு, இதற்கு முன்னாடி வாஜ்பாய் காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை பொறுத்தளவுக்கு அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கியதான் அவருடைய சாதனை என்று வலதுசாரி சிந்தனையாளரும் பாஜக மீது பெரிய பற்றும் கொண்டவருமான திரு குருமூர்த்தி அவர்கள் சொல்லிட்டே இருந்தாங்க. சோ அதிகமான வேலைவாய்ப்பை உருவாக்கின பொருளாதாரம் அந்த நிலைமை இருந்தது. இந்த முறை இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு பெரிய அளவுல வரல அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனமா பார்க்கக்கூடாது. தமிழ்நாட்டில இருந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த நிறைய லேபர் நிறைய பணியாளர்கள் கூலி தொழில் பண்ணிட்டு இருக்க பணியாளர்கள் வேலை வாய்ப்புகளை இழந்து இந்த போஸ்ட் டிமானிட்டைசேஷன் இந்த வேலை வாய்ப்புகளை இழந்து சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய காட்சிகள் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேல தமிழ்நாட்டில இருந்து வெளியேறி இருக்கிறதா சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன அந்த 65,000 பேருக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கும் தமிழ்நாட்டில இருந்து 1.5 லட்சம் பேர் வெளியேறி இருக்காங்க, வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்தவர் வெளியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் ஆதாரப்பூர்வமான புள்ளி விவரம் இல்லை. ஆனா இது பொருளாதார வல்லுநர்கள் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்துல இருந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய சோ ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்படுத்த முடியாத விஷயங்களை செஞ்சா ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அப்படி செய்யாம முழுக்க பொருளாதார வளர்ச்சியை மட்டுமே குறிக்கோளா கொண்டு போயிருப்பது ஒரு பாராட்டத்தக்க அம்சமாகவும், வேலை வாய்ப்புக்கான எந்த உத்தரவாதமும் இல்லை, எவ்வளவு வேலை வாய்ப்பு கிடைச்சதுங்கிற தகவல் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆகும் பொருளாதார வல்லுநர் மற்றும் அரசியல் பார்வையாளர் மத்தியில இருக்கு. அசோகா ரைட். இதுல ஒரு நிச்சயமா அது ஒரு தைரியமான பட்ஜெட். ஏன்னா ஒரு பெரிய ரிஃபார்ம்ஸ் எதுவும் கொண்டு ஒரு பெரிய சாப்ஸ் ஒரு பெரிய சலுகைகள் எதுவும் அறிவிக்காததுனாலே அது ஒரு தைரியமான பட்ஜெட்டா பார்க்கப்படுகிறது அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டீங்க. இதுல அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கடிவாளம் போடக்கூடிய விதமா ஒரு சில அம்சங்கள் இருக்கிறது. அது 2,000 ரூபாய்க்கு மேல அவங்க ரொக்கமா நன்கொடை பெற முடியாது அப்படிங்கிறதோ, இல்ல ஒட்டுமொத்தமா 3 லட்சம் ரூபாய்க்கே ஒரு கேஷ் டிரான்சாக்ஷனுக்கான தடை கொண்டு வரும் அப்படிங்கறத யோசிக்கிறதோ, இதெல்லாம் அடுத்த கட்டம். இந்த கருப்பு பணம் மீதான போர்ல இதெல்லாம் ஒரு படி அப்படின்னு பிரதமர் கூட குறிப்பிட்டு சொல்லும்போது சொல்றாரு. சோ இது நிஜமாவே அந்த போர்ல அடுத்த கட்டத்துக்கு இட்டு செல்லுமா, இல்ல அரசியல் கட்சிகள் இன்னும் அவங்க வேற வழிகளை கண்டுபிடிச்சு அடுத்த கட்டத்துக்கு போயிருவாங்க அப்படின்ற மாதிரியான நிலைதான் இருக்கிறது? நம்ம இயல்புல பார்க்கணும். அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது எத்தனுக்கெல்லாம் ஜித்தனுக்கெல்லாம் எத்தனை அப்படின்னு சொல்ல மாதிரியான ஒரு அமைப்புகளா தான் இருக்கிறாங்க. அவங்க நீங்க எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலும் அதுல இருந்து ஒரு புதிய ஓட்டையை கண்டுபிடிச்சு அவங்க ஒரு புதிய பாதையில ஓடி போயிருவாங்களே தவிர அவங்க எல்லாத்தையும் வலை நெட்வொர்க்ல கொண்டு வந்து முடியும் சொல்லி எதிர்பார்க்க முடியாது. அதுதான் அரசியல் விமர்சனங்களுடைய பார்வையா இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம், கடந்த ஆண்டே வெளி நிறுவனங்கள்ல இருந்து நிதியா பெற்றதுல கிட்ட பகுஜன் சமாஜ் கட்சி பிஎஸ்பி உத்தரப்பிரதேச தேர்தல் சந்திக்கக்கூடிய மாயாவதியோட கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சி கட்சியில 100% பணமும் 20,000 ரூபாய்க்கு கீழே எல்லாருமே ரொக்கமா கொடுத்ததான். அதனால அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 100% நன்கொடையும் யாரால் கொடுக்கப்பட்டது என்று தெரியாது சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 80-85% சமாஜ்வாடி பார்ட்டி இப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய முலாயம் சிங் மற்றும் அகிலேஷ் சிங்குடைய கட்சியா இருக்கக்கூடிய சமாஜ்வாடி கட்சியில கிட்டத்தட்ட 80%க்கு மேல யார் கொடுத்தாங்கன்னே தெரியாது. அதாவது 20,000 ரூபாய் கீழே கொடுத்தவங்க தான் சொல்லி சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சியிலும் கிட்டத்தட்ட 40%-50%க்கு மேல இந்த மாதிரி யார் கொடுத்தாங்கன்னே தெரியாது சொல்லியிருக்காங்க. அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆளுங்கட்சி எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சியுமே கூட 50%க்கு மேல அவங்க 60-70 நினைக்கிறேன், சரியா நினைவுல வரல எனக்கு, 60-70% வரைக்கும் அவங்க யார் கொடுத்தாங்கன்னே தெரியாது. அதாவது 20,000 ரூபாய்க்கு கீழே ரொக்கமா கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ யோகேந்திர யாதவ் இந்த டவுட்டை கிளப்புறாரு, இடதுசாரி கட்சியில் இந்த டவுட்டை கிளப்புறாங்க. 2,000 ரூபாய் அப்படின்னு ஒரு கேப், ஒரு சீலிங், ஒரு மூடி போடப்பட்டாலும் கூட எத்தனை பேர் தந்து வாங்கலாம் சொல்லி சொல்லாதனால நாளைக்கு என்ன செய்யலாம், இவங்க எல்லா கட்சியும் சொல்லுவாங்க எனக்கு 1000 கோடி ரூபாய் வந்திருக்கு, 1000 கோடி ரூபாயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் அத்தனை பேருமே 2,000 ரூபாயா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சியும் சொல்லலாம். யார் கேட்க போறா? சோ 2,000 நீ எத்தனை பேர்ட்ட வாங்கினங்கிற பத்தி சீலிங் கிடையாது. நீ 2,000 ரூபாய் இல்ல 20,000 எவ்வளவு நாள் வாங்கிக்கலாம். ஆனா அது ரெக்கார்ட் கொண்டு வரும் சொல்லி சொல்லாம நீங்க 20,000 2,000 200 ரூபாய் தான் இனிமே வாங்க முடியும் ரொக்கமா
கொடுத்தாங்கன்னு சொன்னா கூட எல்லாருமே எனக்கு 200 ரூபாயா கொடுத்தாங்கன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான். முதல்வன் படம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்துல ஞாபகம் இருக்கும், கொள்ளையடிச்சிட்டு பண்ணிட்டு இருப்பாரு அந்த படத்துடைய கதாநாயகன். ஆனா கடைசியில வந்து ஏதுங்க இவ்வளவு பணம் சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து எல்லாரும் 5 சைக்கிள் ரிக்ஷாக்காரங்களாம் 5 ரூபாயா எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி ரிசிப்ட் வந்து பண்டல் பண்டலா வந்து காட்டுவாரு. அதே மாதிரி இவங்க நிறைய சொத்து குவிச்சதா இவங்க மேல மாயாவதி மேல வழக்கு வந்த போது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த கட்சிக்காக எல்லாருமே வந்து இந்த பகஞ்சிக்காக எல்லாரும் 5 ரூபா 10 ரூபாயா கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு வந்து தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சுலபம். இது வந்து ஒரு பெரிய கேப், ஒரு சீலிங்க கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு வியப்பு தான் அரசியல் பொருளாதார வல்லுநர்கள் பத்தியில. பட் ஒரு முயற்சி இருக்குது அப்படிங்கிறது ஒரு அந்த வகையில ஒரு பாராட்டத்தக்க அம்சம். இந்த மாதிரி இது ஒரு முற்றுப்புள்ளி போட முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நினைப்பே வந்து ஒரு பாராட்டத்தக்க அம்சம். பட் எவ்வளவு தூரம் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதுல அரசியல் பார்வையாளர்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் மத்தியில சந்தேகம் இருக்குதா சார்? ரைட். ஸோ இதை ஒருவேளை அடுத்த நிதியாண்டுல வந்து அரசியல் கட்சிகள் தங்களுடைய ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்யும் போது எவ்வளவு கேஷ் காம்பனன்ட் இருக்கு, எவ்வளவு அவங்க மற்ற இதெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சா ஒருவேளை அதுக்கான இந்த விஷயங்கள் நடக்கிறதா, இது பயனளிக்கிறதா என்பது தெரிய வரலாம். நன்றி.